மித்ரா என்னாச்சு மித்ரா? ஏதோ தானியா பத்தி பேசிட்டு இருந்தா, உன் முகமும் சரியில்லையே, என்னாச்சு? தானியா மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாங்க. மம்மி, தானியாக்கு என்னாச்சு? தானியா பாவம், அங்க யாருமே இல்லல. என்கிட்ட போன்ல பேசும்போது குழம்பிட்டு இருந்தா. மித்ரம்மா இல்லனா எனக்கு போர் அடிக்கும்னு சொன்னான். சரி மித்ரா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ போய் தானியாவை பார்த்துட்டு வந்துடு. நான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன். நீ கோயம்புத்தூர் போயிட்டு வந்துடு. விக்ரம் வா, நம்ம ஸ்கூலுக்கு போகலாம். நான் விக்ரம் ஸ்கூலில் விட்டுறேன். ஆமாம் மித்ரா, மாப்பிள்ளை சொல்கிறது சரிதான். பாவம் தானியா தாயில்லா பொண்ணு, உன்னையே தன்னோட அம்மாவை நினச்சிட்டு இருக்கா. நீ போனேன்னா அவள் உடம்பு சரியாயிரும். போயிட்டு வாமா. மாப்பிள்ளை, நீ விக்ரம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ. நான் மற்ற ஏற்பாடால சரி வா, நம்ம போகலாம். பேக் வாங்கிட்டு கொடு. மித்ரா, நீ ஒன்றும் கவலைப்படாத. விக்ரம நான் ட்ராப் பண்ணிடுறேன். நீ போயிட்டு வா. வாடா பார்க்கலாம். மித்ரா, நீ பேக்கெல்லாம் பேக் பண்ணி ரெடியாரு. நான் போய் நீ கிளம்புறக்கான ஏற்பாடு பண்ணுறேன். சரியா? தானியா, அம்மா உன்னை பார்க்க வரேன்டா. இனிமே நீ ஃபீல் பண்ணவே கூடாது. நான் உன்னை ஃபீல் பண்ணவும் விட மாட்டேன். மாப்பிள்ளை, என்னடா டீப்பாக யோசிச்சுட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாம்ச, சும்மா மித்ராவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ என்ன மித்ரா தனியாக பார்க்க தானே போயிருக்கா? நீ தானே அனுப்பி வச்ச. அப்புறம் என்ன யோசனை? தானியா மித்ராவை அம்மாவாகவே நினச்சிட்டு இருந்தா மாம்ச. அதனால தான் மித்ரா இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் நினப்பாவே இருந்துட்டு தானியா உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அதான் தெரியுமே, தானியா உடம்புக்கு சரியில்லை, அவளை பார்க்கணுன்னு சொன்னால் நீ தானே அனுப்பிச்சி வச்ச. இப்போ அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க? தாய்ங்கிறது ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியம். பெத்து போட்டால் மட்டும் போதுமா? அந்த குழந்தைய வளர்த்து பெரியவளாக்கி தன்னை தானே அந்த குழந்தை பார்த்துக்கிற அளவுக்கு சக்தி வர வரைக்கும் ஒரு தாயோட துணை வேணும் இல்லை மாம்ச? ஆமாம் மாப்பிள்ள, என்ன சும்மாவை சொல்லியிருக்காங்க, ஈன்ற தாய் கொப்பாகிய உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு. பாவம் தானியா தான் அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டா. என்ன பண்ணுறது மாப்பிள்ள? இப்போ பாரு, தானியா அவளோட அம்மாவை மித்ராவை தான் நினச்சிட்டு இருக்கா. அவளை பார்க்கணுன்னு இருக்கா. நீயும் மித்ராவை அனுப்பி வச்ச. இந்த மாதிரி தான் நம்ம உதவி பண்ண முடியும். மற்றபடி இதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் மாம்ச. தானியா மாதிரி தாய் தகப்பன் இல்லாத பசங்க எத்தனையோ பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் இல்லையா? சரி, அதை விடு. மித்ராக்கு ஃபோன் பண்ணியா? தானியா உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ சரியாயிடுச்சான்னு கேட்டியா? ஃபோன் பண்ண மாம்ச. மித்ரா போகிற வரைக்கும் படுத்த படுக்கையாக இருந்த தானியா மித்ராவை பார்த்ததுமே புது தெம்பு வந்து எந்திரிச்சு உட்காந்து கட்டி பிடிச்சி மடியில் உட்காந்து அப்படி இப்படின்னு மித்ராவை பயங்கரமாக அணைச்சிட்டு இருந்திருக்காயா. யோ, அது மட்டும் இல்லை, மித்ராவை சுத்தமாக விடவே இல்லையா. ஏமாப்ல, மித்ராவா அவள் அம்மாவா நினைக்கிறா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்ததும் ஒரு தெம்பு வந்துடல அப்படின்னு. அதான் சரியில்லாமல் இருந்த உடம்பு கூட அவளை பார்த்ததுமே இப்போ சரியா இருக்கும். அம்மா இல்லாத பொண்ணு, அவன் அப்பா அந்த கார்த்திக் எப்படி பார்த்துருக்கணும். அவன் அந்த ராஸ்கல், அவன்லாம் மனுஷனே இல்லை மாம்சே. மிருகவன், நாசமாக போனவன். பாவம் தானியா தாய் இல்லாத பொண்ணு, அவளை நல்லா வளர்க்குறதுக்கு துப்பு இல்லை. இதில் மித்ரா வேணுமாம்மா அவனுக்கு? அதுவும் கல்யாணம் பண்ண பொண்ணுன்னு தெரிஞ்சும் ஆசைப்பட்டிருக்கான் பாரு. அவனை கரகம் பிடிச்சவன். அவனை நினைச்சாலே எனக்கு கோவம் பத்திக்கிட்டு வருது மாம்ச. என்ன மாம்ச அவன், என்ன சென்ஸே அவனுக்கு? நான் சென்ஸு. அந்த நாதரியை பார்த்தாலே ஊசி போன கலியூருடைய பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். அவனை பற்றி ஏன் பேசுகிறேன்? கரகம் பிடிச்சவன் எப்படி மாப்பிள்ள அது? ஓகே, மித்ராவை பார்த்தா அவளுக்கு கல்யாணமான விஷயம் அவனுக்கு தெரியாமல் இருந்தது, ஆசைப்பட்டான். ஓகே, அதுக்கப்புறம் நீ வந்துட்ட, உன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆசைப்பட்டிருக்கனா அவன் எப்போ ஏற்பட்ட அயோகனே இருப்பான். மாம்சே, கடவுள் மனுஷனை படைக்கும் போது கடவுளுக்கு இருக்கிற எல்லா விதமான சக்தியுமே மனுஷனுக்கு கொடுத்துருக்கான். ஆனால் நாம தான் அதை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் அல்லாடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கார்த்திக் மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கானுங்கல்ல, அவனுங்களாம் ஃபர்ஸ்ட் லெவல்யா. என்ன லெவல் அவளுன்னுட்டு அவன் வாங்கிட்டு வந்த வரான் அப்படி. சரி, மித்ராக்கு ஃபோன் பண்ணியா? அங்கேருந்து எப்போ கிளம்புறலாமா? பண்ண மாம்சு, அதாவது ஒரு 3 மணி நேரம் இருக்கும். அப்பே கிளம்பிட்டேன்னு சொன்னான். ஓ, கிளம்பியாச்சா? அநேகமாக இன்னொரு வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றும் மாப்பிள்ள, இப்போ அதான் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய சமயத்தில் தானியாக்கு இப்படி ஆயிடுச்சு. மித்ரா அங்கே போயிட்டா. அதை நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல? என்ன மாம்சம் பண்ணுறது, அந்த குழந்தைக்காக தானே போனா, அதில் அவள் சந்தோஷம் தேவைப்படுவா. ஆனால் ஒன்று மாப்பிள்ள, நீங்கள் 2 பேரும் எல்லாத்தையும் மறந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் தானியா மித்ராவை பார்க்கணுன்னு சொன்னதுமே, மித்ரா அவங்ககிட்ட தானியாக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அவளை போய் பார்க்கணுன்னு சொன்னதுக்கு அவங்க 2 பேர் உணர்வையும் புரிஞ்சுக்கிட்டு நீ தானியாவை பார்க்க மித்ராவை போக அலோவ் பண்ண பாரு.
அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ள. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்படியே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. மாம்சு, இது என்ன? இனிமே பாரு, எங்கள் 2 பேருக்குள்ளேயும் இனிமே எந்த பிரச்சனையும் வராது. எப்போவுமே அன்பாக இருப்போயா? எனக்கு அதான் மாப்பிள்ள வேணும். நீங்கள் எப்பவும் அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். மித்ரா கூட ஏர்போர்ட்டுக்கு நீ மட்டும் போயிட்டு வந்துடு, எனக்கு வேலையா? டேய், மித்ரா வந்துட்டாரா? மித்ரா எப்போ வந்தா? இரு, என்னன்னு கேக்குறேன். மித்ரா, மித்ரா, நீ எப்போ வந்த? இப்பதான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். என்ன மித்ரா நீ? நான் தான் ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன்ல, நீ ஏன் பண்ணல? நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வரத்துக்கு இந்த டிராஃபிக்ல எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆயிடும், உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு நானே டாக்ஸி பிடிச்சி வந்துட்டேன். இப்போ தானியக்கு எப்படி இருக்குமா? உடம்புக்கு நல்லா ஆயிடுச்சுல? நல்லா இருக்கா மாமா? நல்ல விஷயம் பண்ண மித்ரா. தானே இப்ப தெளிவா இருக்கல்ல? ஆமாங்க, நான் போற வரைக்கும் என் பேரை சொல்லியே பெனாத்திக்கிட்டு இருந்தா. நான் போனதும் என்னை பார்த்து அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே ஒரு தெம்பு வந்த மாதிரி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டா. பாவம், அம்மா அப்பா இல்லாம அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் உன்னை பார்த்த உடனே ஒரு தெளிவு கிடைச்சிச்சுல. தானியா இனிமே சந்தோஷமா இருப்பா. அப்புறம் காந்திமதி அம்மா நல்லா இருக்காங்களா? என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு என்ன பார்த்ததும் உடனே கஷ்டத்திலையும் ஃபீலிங்லையும் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தானியா சரியாயிட்டான்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். மாப்பிள்ள, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு. நாம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். மித்ரா கோயம்புத்தூர் போனப்போ காந்திமதி அம்மா அவங்க வீட்டில் அவளை கடைக்கலம் கொடுத்து நல்லது செஞ்சாங்க. அது கைமாறு செய்கிற மாதிரி தானியாவை கொண்டு மித்ரா அவளுக்கு உதவ அங்கே போயிட்டு வந்திருக்கா, நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கா. இரியா மித்ரா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீ தானியா கிட்ட அப்பப்போ ஃபோனில் பேசி ஆறுதல் சொல்லிக்கோ. அப்புறம் தானியா ரொம்ப ஃபீல் பண்ணால் நாம் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மித்ரா, தானியாவை கூட கூட்டிட்டு வந்தியா? என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா, அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்லணும்னு நினைச்சேன். வினய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹே விக்ரம், வா நம்ம ஓடி பிடிச்சு விளையாடலாம். மாப்பிள்ள, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததும் எனக்கு இன்னொரு குட்டி பாப்பாவை விளையாட பெற்றுத்தாங்க நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பெரிய பாப்பாவை ரெடிமேடாக கொண்டு வந்துட்டாள் இவன் பொண்டாட்டி. இது கொஞ்சம் கூட நியாயமில்லை மாப்பிள்ள. யோ, நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், மரியாதை எந்திரிச்சு போயிடு. என் கடுப்பில் இருந்தாலும் அது கொஞ்சம் பெரிய பாப்பா தான். போயா? என்ன இவ இதெல்லாம் தெரிஞ்சு செய்யறாளா இல்ல தெரியாம செய்யறாளா? வேணுக்குனே நமக்கு பிடிக்காத விஷயமா பார்த்து பார்த்து செய்யறா. இப்ப இத இவகிட்ட பேசலாமா வேண்டாமான்னு கூட தெரியலையே, என்ன பண்றது? என்ன வினய், ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல. டாடி, நல்லா சாப்பிடுங்க டாடி. மம்மி சமைச்சது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ஆமா விக்ரம், நல்லா இருக்கு. அது என்ன நான் சொல்லட்டுமா? என்ன காரணம்? தானியா வந்திருக்குல. வினய் பார்த்து, இந்தாங்க தண்ணி குடிங்க. டாடி, உங்களை யாரும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு பறையறது. தானியா, ஒரு வாய் சாப்பிடு. மம்மி, எனக்கு ஒரு ஃபுல் பாயில் போட்டு குடிக்கிறீங்களா? சரி. வினய், உங்களுக்கு ஆம்லெட் போடட்டுமா? இல்ல, எனக்கு இது வேண்டாம். டாடி,
ஆம்லெட் சாப்பிடுங்க டாடி, அது நல்லா இருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம்டா, நீ சாப்பிடு. மம்மி, எனக்கு மட்டும் ஒரே ஒரு ஃபுல் பாயில் கொடுக்குறீங்க, ஆனா தானியாக்கு மட்டும் 2 ஃபுல் பாயில் கொடுக்குறீங்க. விக்ரம், அது நீ என் கூடவே இருக்க. உனக்கு எப்பவும் என் பாசமும் நல்ல சாப்பாடும் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா தானியாவுக்கு அப்படி இல்லைல்ல. அவளுக்கு அம்மா இல்ல, இப்ப கொஞ்ச நாளா அப்பாவும் வேற இல்லைல்ல. பாவம், அவ சரியா சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ தெரியல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் அவளை கேர் எடுத்து பாத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தேறிடுவா. அதுக்குதான் நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். மம்மி, நீ சொல்றது கரெக்ட் தான் மம்மி. பாவும் தானியா. தானியா, மம்மி சொல்றது கேட்டுச்சுல, நீ நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கண்ண. விக்ரம், இப்ப எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் தான் மித்ரமா கூட இருக்கேனே. இனிமே நான் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன். மித்ரா, எனக்கு இந்த பச்சை குழந்தை மேல எந்த கோவம் இல்லை. ஆனா இவ அப்பா அந்த கார்த்திகை நினைச்சாதான் எனக்கு கோவமா வருது. இதே சாக்கா வச்சு நம்ம 2 பேருக்குள்ளேயும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பா. நமக்கு அது பெரிய தலைவலியா இருக்கும் மித்ரா. உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? மித்ரா, நீ தானியாவை பார்த்து பார்த்து கேர் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கு. ஒரு வாரம் 10 நாள் தானியா இங்கே இருக்கட்டும். அவளுக்கு நல்ல உடம்பை தேத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம். என்ன மித்ரா ஆச்சரியமா பார்க்குற? தானியாவுக்கும் ஸ்கூலுக்கு போகணும்ல. இங்கே இருந்தானா அவள் படிப்பு கெட்டு போயிடாதா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதெல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணிட்டேன். அங்க போனதும் தானியாவோட நிலைமைய பார்த்ததுமே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி தானியா நம்ம கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி காந்திமதி அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க சம்மதத்தோட ஸ்கூலுக்கு போய் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அவ இனிமே இங்கதான் இருக்க போறா. தானியா, இனிமே நீ எங்க ஸ்கூல்ல தான் படிக்க போற. சூப்பர். ஆமா விக்ரம், உனக்கும் போர் அடிக்காம இருக்கும்ல, அதுக்காக தான். ஏங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? ரொம்ப சரியான முடிவு தான். ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் நீ என்னை தப்பா எடுத்துக்கூடாது. என்ன சொல்ல போறீங்க? மித்ரா, நீ இப்போ எடுத்துருக்க முடிவு ரொம்ப தப்பான முடிவு. நான் என்ன தப்பான முடிவு எடுத்துட்டேன்? நீ தானியா பார்த்துட்டு மட்டும்தான் வருவேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி கையோட கூட்டிகிட்டு வந்திருக்க. சரி பரவாயில்ல, தானியா உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கா. ஏதோ 1 வீக் இல்லைன்னா 2 வீக்ஸ் கூடிய வச்சுட்டு அதுக்கப்புறம் உடம்பு சரியானதுக்கப்புறம் தயவு செஞ்சு வீட்டில் கொண்டு போய் விட்டுரு மித்ரா. மித்ரா, யோசிச்சு பாரு, நாம் எப்படி தானியாவை நம்ம கூட பெர்மனெண்ட்டாக வச்சுக்க முடியும்? இதை பற்றி பேசி முடிவெடுக்க தான் நான் இங்கே உன்னை கூப்பிட்டேன். எங்க நீங்க என்ன பேசுறீங்க? அவ பாவங்க, அம்மா அப்பா இல்லாம தவிச்சு தவிச்சு சாகுற நிலைமைக்கு போயிட்டா. நீங்க அவளை போய்... நீ இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு தெரியும் மித்ரா. ஆனால் விவரமா சொன்னா உனக்கு புரியும்னு தோணுச்சு. அதுக்கு தான் நான் உன்னை வர சொன்னேன். நான் என்ன சின்ன பொண்ணாங்க? நானும் ஒரு குழந்தைக்கு தாய் தான். அதான் தாய் மனசு கேட்கல, தானியாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன மித்ரா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? தானியா உன் கூடவே தான் இருக்கணும்னு தோணும். என்னதான் இருந்தாலும் தானியா நம்ம பெத்த பிள்ளை இல்லையே. வினய், நான் கொஞ்ச நாள் அவங்க கூட தான் இருந்திருக்கேன். காந்திமதி அம்மா என்ன அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அம்மா இல்லாத தானியா என்கிட்ட அன்பா பழகுனா. அவ அம்மா மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டா வினய். அது பிஞ்சு மனசு, அதுக்கு எப்படி தெரியும் அவங்க நம்மள பெத்த அம்மா இல்ல, அவங்க மேல பாசம் வைக்க கூடாதுன்னு
அந்த குழந்தைக்கு எப்படி வினய் தெரியும்? இதான் மித்ரா, உங்ககிட்ட எனக்கு சுத்தமா பிடிக்காத விஷயம். நான் சொல்றது கொஞ்சமாவது யோசி மித்ரா. அதுல என்ன இருக்கு, நம்ம எதிர்காலத்துல என்ன நடக்கணும் கொஞ்சமாவது யோசிச்சு பாரு மித்ரா. சும்மா எதுவுமே எடுத்தவங்க ஒருத்தெல்லாம் பண்ணாத. சரி, நீங்க சொல்ற மாதிரி அவ நான் பெத்த புள்ள இல்லதான். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மித்ரா, நீயே எவ்வளவு ஸ்டூபிடா இருக்க. தானியா யாரோ ஒருத்தனோட பொண்ணு. என்ன மித்ரா நீ இப்படி இருக்க? அது கார்த்திக் தானியா நம்ம கூட இருக்க விட்டுருவானா சொல்லு? அவனு இங்க வந்து ஒட்டிக்கிட்டு அவன் வர்றது மட்டும் இல்லாம கூடவே அந்த நாகவும் வருவா. கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, அவளால் நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. என்னங்க நீங்க? அவன் தப்பு பண்ணிட்டு ஜெயில இருக்கிற ஒரு கெட்டவன். அவன் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு நாம இந்த பச்சை மண்ண அம்போன்னு விட முடியுமா? அத நாம சமாளிச்சுதாங்க ஆகணும். என்ன மித்ரா நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்க? அப்போ நான் சொல்ற எதையுமே நீ ஏத்துக்க மாட்டேன், அப்படிதானே? நான் அப்படி சொல்லலங்க. நீங்க சொல்ற விஷயம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தா நான் ஏத்துக்க போறேன். இங்க பாருங்க, தானியாவை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி இதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சுதான் தானியாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம். மித்ரா, நான் ஒன்னும் பிரச்சனை எல்லாம் பார்த்து பயப்படுறோம் இல்ல. எதுக்கு தேவையில்லாம நம்ம பிரச்சனை உருவாக்கணும், கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாமே சொல்றேன், அவ்வளவுதான். இல்லங்க, தானியாவுக்கு பாசம் காட்டுறதுல நமக்கு பாதகம் வரும்னா அதை நான் பாத்துக்கிறேன். உனக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாது. மித்ரா, நீ என்ன லூசா? வெளியில போற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விடுற மாதிரி. ஐயோ, ஏங்க இப்படி? தான் பொண்டாட்டி, தான் புள்ள, தான் குடும்பம்னு செல்ஃபிஷா இருக்காதீங்க. வாழ்ற வாழ்க்கையில 4 பேருக்கு உதவியா இருக்கணுங்க. என்ன மித்ரா, எனக்கே வாழ்க்கை பத்தி சொல்லி தெரியா? உனக்கு ஒன்று தெரியுமா? நாம இன்னும் வாழவே ஆரம்பிக்கல மித்ரா. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நல்லா குழந்தைங்களை வெறுக்கிறோம் இல்ல, அதுக்காக ஒரேடியா பாசலையும் விழுந்துடக்கூடாதுல்ல. என்னங்க பேசுறீங்க? உங்க குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. நீங்க யோசிக்கிற மாதிரி அந்த காந்திமதி அம்மா யோசிச்சிருந்தாங்கன்னா நானும் விக்ரமும் தெருவுல அனாதையா நின்றுப்போம். அவங்கதான் அடைக்கலம் கொடுத்து 1 நாள் 2 நாள் இல்ல 6 வருஷமா என்னையும் விக்ரமையும் பாத்துக்கிட்டாங்க. உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோங்க. விக்ரம்க்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கும்போது உயிருக்கு போராடிட்டு இருந்தான். ஹார்ட் ஆபரேஷனுக்கு பண உதவி பண்ணது அந்த காந்திமதி அம்மா தான். நான் ஒன்னும் அன்னை தெரசா அளவுக்குலாம் பண்ணிரல. இது நன்றி கடன். அதுக்கான ஒரு வாய்ப்பாதான் நான் இதை நினைச்சுக்கிறேன். என்ன மித்ரா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டு இருக்க? எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு தெரியுமா நீ பண்றதெல்லாம்? நீ பாரு, உன் முடிவை நீ மாத்திக்க போறியா இல்லையா? மாத்திக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் தானியாவை நான் கைவிட மாட்டேன். மித்ரா, நான் உங்ககிட்ட கடைசியா கேட்கிறேன், இதான் உன் முடிவா? என் பேச்ச நீ கேட்க மாட்டல? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் என்னோட முடிவு. நான் உங்களை எதிர்த்து பேசுறதா நீங்க நினைச்சுக்க வேண்டாம். சாரி வினய். ஏய் மித்ரா, நான் என்ன இவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா. இன்ஸ்பெக்டர் சார், வக்கீல் சார் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். சரி, பேசிட்டு சீக்கிரம் வந்துருங்க, டைம் ஆகுது. யோ வாயா. ஓகே சார். என்ன வக்கீல் சார், ஃபீஸ் மட்டும் கரெக்டா ரவுண்ட் ஃபிகர்ல வாங்குறீங்க, வேலை ஒன்றும் பார்க்க மாட்டீங்களே? என்ன கார்த்திக் சார் இப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் நான் கத்து வச்சிருந்த மொத்த சட்ட நுணுக்கங்களையும் சொல்லி வாதாடிட்டேன். நீங்க என்னமோ இப்படி சொல்லிட்டீங்களே. அப்புறம் ஏன் எனக்கு ஜட்ஜு ஜாமீன் தர மாட்டேன்னு சொன்னாரு? சார், கொலையாளிங்கெல்லாம் அப்ரூவரா மாறிட்டாங்க சார். அதனால கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. வக்கீல் சார், நான் என்ன நிரபராதி நிரூபிச்சு ரிலீஸ் பண்ணுங்க நான் உங்ககிட்ட கேட்டேன். ஜாமீன் தானே கேட்டேன், அது கூட வாங்கி கொடுக்க முடியாது உங்களால? சார், நான் தான் சொன்னேன்ல சார், கொலையாளிங்க அப்ரூவரா மாறிட்டாங்க சார். என்ன சார் நீங்க, அவனுங்க தான் நன்றி இல்லாம அப்ரூவரா மாறிட்டாங்கன்னா நீங்களும் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க. சார், நானும் அதை தான் சொல்றேன். உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தா நீங்க வெளியில வந்து சாட்சிகள்லாம் கலைச்சிருவீங்கன்னு சொல்லி எதிர்த்தரப்பு வக்கீல் வாதம் பண்ணிருக்காரு. ஜட்ஜா அதை ஏத்துக்கிட்டாரு. அதனாலதான் சார் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கல. கண்டிப்பா அடுத்த முறை நான் ஜாமீன் வாங்கி தந்துடுவேன் சார். நிதி இருந்தா நீதியை கூட விலைக்கு வாங்கிட முடியும். அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நிதியால நீதியை வாங்குங்க, புரியுதா?
எனக்கு புரியுது சார். அடுத்த முறை கண்டிப்பா சரியான காரணத்தை சொல்லி உங்களுக்கு நான் ஜாமீன் வாங்கி கொடுத்துறேன். வக்கீல் சார், உங்க போனை கொஞ்சம் கொடுங்களேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். சார், நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க அம்மாவை மீட் பண்ணேன் சார். உங்க பொண்ணு வீட்ல இல்லையா சார்? என்னது? என் பொண்ணு என் வீட்டில் இல்லையா? இப்போ அவ எங்க சார் இருக்கா? சார் இருங்க சார், பதட்டப்படாதீங்க. உங்க பொண்ணு தானியாவ அந்த மித்ரா வந்து கூட்டிட்டு போனதா உங்க அம்மா சொன்னாங்க. மித்ராவா? மித்ரா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமா சார். மித்ரா எப்படி என் பொண்ணு வந்து கூட்டிட்டு போனா? எங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா சார்? சார், உங்க பொண்ணு தானியா பாவம் சார். அம்மா இல்லாம பாசத்துக்கு ஏங்கிட்டு இருந்திருக்கா. அவளுக்கு இருந்த ஒரே ஆறுதல் நீங்க தான். அப்பா நீங்களும் பக்கத்துல இல்லாம அவ பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்துட்டா சார். மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? சார் என்ன சார் சொல்றீங்க? அப்புறம் உங்க அம்மா தானியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், பாப்பாவுக்கு சரியாகல சார். நித்ரா பேரை சொல்லி முடங்கிக்கிட்டே இருந்திருக்கா. அப்புறம் உங்க அம்மா நித்ராவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க. அப்புறம் மித்ரா வந்து தானியா பார்த்துட்டு அவ இங்க இருந்தா சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி அவளை அவங்க கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ மித்ரா கிட்ட உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கலாம். நீங்க இனிமே எதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம் சார். உங்களுக்கு ஜாமீன் வாங்கி வெளியே கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. மித்ரா, உன்னை அடையதான் எனக்கு எவ்வளோ போராட்டம். நான் உன்னை பார்க்கறதுக்கு நீயே எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்க.